வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் கிளாம்பர் சர்க்கியூட் அது எவ்வாறு அமைந்திருக்கு, எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் கிளிப்பர் சர்க்கியூட்டை பற்றி பார்த்தோம். இந்த கிளாம்பர் சர்க்கியூட்லாம் நம்ம ரெகுலராக நம்ம சந்திக்கக்கூடிய சர்க்கியூட்டுகளில் பெரிய பெரிய சர்க்கியூட்டில் சிறிய பாகங்களாக இந்த கிளிப்பர் சர்க்கியூட்லாம் அமைந்திருக்கும். அதற்காக தான் இந்த வீடியோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் 2 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னு. அதுதான் பார்த்திங்களா, நீங்கள் உபயோகப்படுத்துகிற நார்மல் சர்க்கியூட்லேயே இவ்வகை சர்க்கியூட்கள் அமைந்திருக்கு. அது நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிளாம்பர் சர்க்கியூட்டை பற்றி ஒரு விளக்கம் நான் அந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கிளாம்பர் சர்க்கியூட் ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட். 2 பாகங்கள் 3 பாகங்களை கொண்டு அந்த ஒரு கிளாம்பர் சர்க்கியூட் பயன்படுது. ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட்டை புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது வேவ் ஷேப்பிங் சர்க்கியூட் இல்லை. இதற்கு முன்னாடி பார்த்தது வேவை ஷேப் பண்ணக்கூடிய சர்க்கியூட். இது ஷிஃப்டிங் சர்க்கியூட். இருக்கக்கூடிய வேவை எவ்வித மாறுதல்களும் இல்லாமல் நம்ம பாசிட்டிவ் சைடுலேயோ நெகட்டிவ் சைடுலேயோ அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ஏசி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஃபார்மை அப்படியே பாசிட்டிவ் சைக்கிள்லேயே கொண்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா எப்படி கொண்டு போயிருக்காங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 0ல் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டிசி வோல்ட் அதில் ஆட் பண்ணிட்டோம்னா அதில் நமக்கு ஒரு பயாஸ் வோல்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆம்பிளிஃபயர்லாம். ஸோ இப்போ அதை போல தான் இது. ஸோ அந்த வேவ் ஷேப்பை மாறுதல்கள் எதுவும் இல்லாமல் அதனுடைய வோல்டேஜுகளை பாசிட்டிவ் சைடோ நெகட்டிவ் சைடோ நம்ம உயர்த்தி கொள்வதோ தாழ்த்தி கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடியது. இது சில இடங்களில் இந்த மாதிரி செய்வது நமக்கு அத்தியாவசியப்படுது. அதற்காக தான் இந்த கிளாம்பர் சர்க்கியூட். இதற்கு பயன்படக்கூடிய பாகங்கள் பார்த்திங்கன்னா 2 பாகம்தான். ஒன்று டயோடு, ஒன்று பயாஸ் வோல்டேஜ் கொடுப்பதற்கான ஒரு சிறிய பேட்டரி நான் காமிச்சிருக்கிறேன். அங்கே நம்ம சர்க்கியூட்டில் அதில் இருக்கக்கூடிய சப்ளைலேயே நம்ம வோல்டேஜ் டிவைடர் போட்டு எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2 தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது எப்படி அமைந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட திருப்பி இந்த டயோடையை பற்றியும் பேட்டரியை பற்றியும் சிம்பிளில் நான் இன்னொரு சிறிய விளக்கம் தரேன். இதில் அதிகமான பரப்பளவு கொண்ட இந்த முக்கோண வடிவில் இருப்பது ஆனோடு ப்ளஸ் சைடு, குறுகிய பரப்பளவு கொண்ட இந்த கோடை போல் அமைந்திருக்கக்கூடிய பகுதி கேத்தோடு மைனஸு. அதே போல் பேட்டரியில் பார்த்திங்கன்னா இந்த 2 கோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று நீளமாக இருக்குது, ஒன்று குறைவான நீளமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த 2 கோடில் உள்ள பெரிய கோடை நம்ம பாசிட்டிவ்னு சொல்கிறோம், சிறிய கோடை நெகட்டிவ்னு சொல்கிறோம். இதை சில நேரங்களில் இந்த ப்ளஸ் மைனஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதே போல் தான் பேட்டரி அமைந்திருக்கும் அதோட சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் கிளாம்பர் பார்க்கலாம். பாசிட்டிவ் கிளாம்பர் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க? ஒரு டயோடு பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஒரு கப்பாசிட்டர். இதன் முன்னாடி பார்த்த கிளிப்பர் சர்க்கியூட்டை போல தான் இது அமைந்திருக்கு. பட் ஆனால் இதில் நம்ம இதில் கப்பாசிட்டர் கிடையாது இல்லைங்களா. இதற்கு முன்னாடி பார்த்த கிளிப்பிங் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா கப்பாசிட்டர் கிடையாது. ரெசிஸ்டன்ஸையும் அதில் பயன்படுத்தக்கூடிய டயோடையும் தான் பயன்படுத்தியிருந்தோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அதில் கப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்காங்க. கப்பாசிட்டர் பயன்படுத்துறதுனால என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த லோடு இல்லாமல் இது வேலை செய்யாது. அதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லோடு கொடுத்துருக்குறேன் அவுட்புட்டில். ஓகேங்க. ஏசி சிக்னல் தான் இதில் கொடுக்க முடியும் கிளாம்பர் சர்க்கியூட்டில். ஏசி சிக்னலுங்கிறது வோல்டேஜாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஆடியோ சிக்னல், வீடியோ சிக்னல், எந்த சிக்னலாக கூட இருக்கலாம். ஒரு அனலாக் சிக்னலாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி இன்புட்டில் எப்படி கொடுக்குறோன்னா ஒரு ஏசி சிக்னல் சைன் வேவ் கொடுக்குறோம். சைன் வேவ் தான் கிடையாது. நீங்கள் சாட்டூத் வேவ், ஸ்கொயர் வேவ், அல்லது உங்களோட ஆடியோ சிக்னல் எவ்வித வேவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுக்கலாம். இதே போல் நம்ம வேவ் கொடுக்குறோம். வேவ் கொடுக்கும்போது பாருங்கள், பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் வரும்பொழுது இங்கே எப்படி அமைந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஆஃப் சைக்கிள் எந்த சேஞ்சுமே இல்லை. அதற்கு அப்புறம் தான் அதோட வேலையை ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணும்பொழுது ஒரு சைக்கிள் தேவைப்படுது. அப்போ நீங்கள் இந்த சர்க்கியூட்டை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆஃப் சைக்கிள் என்ன ஆகிடும்னா இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுவதற்காக உபயோகமாகும். அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் எந்த வித சேஞ்சும் இல்லை. ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வேவ் ஃபார்ம் மேலே பாசிட்டிவ் சைடில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நெகட்டிவ் சைடில் எதுவுமே இல்லை. சிறிதளவு நெகட்டிவ் சைடு இருக்குது. அது காரணம் என்னென்னா இந்த டயோடுக்கு அதோட ஃபார்வர்டு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.7க்கு மேலே தான் 0.7 வோல்ட்டுக்கு மேலே தான் அந்த டயோடு அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் இதில் ஒரு 0.7 மைனஸில் வருது. அதனால் இது ஐடியல் டயோடு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 0.7 வோல்ட்டு மைனஸ் சைடில் அமைந்திருக்கும். இதற்காக இது பாசிவ்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ்
கிளாம்பர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதை அவாய்ட் பண்ணுவதற்கு ஆக்டிவ் கிளாம்பர் போகலாம். ஓகே, இப்போ இந்த ஒரே ஒரு டயோடை மட்டும் இதர் போல் பேரலாக இணைத்திருக்கிறாங்க. சீரிஸில் ஒரு கெப்பாசிட்டர் இணைத்திருக்கிறாங்க. லோடு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால லோடு சர்க்யூட் கொடுத்தா தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்க, இப்போ இதில் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, முதல் சைக்கிள் மட்டும் எவ்வித மாறுதலும் இல்லாமல் அது அவுட்புட் கொடுத்துரும். காரணம் என்னென்னா, அந்த கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணக்கூடியது. ஒன்ஸ் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா அதற்கப்புறம் வரக்கூடிய அந்த வேவ் ஃபார்ம் பூரா எல்லா வேவ் ஃபார்மும் அதே ஷேப்பில் பாசிட்டிவ் சைடில் மட்டும் கொண்டு போய்டும், நெகட்டிவ் சைக்கிள் இருக்காது. இதற்கு முன்னாடி பார்த்த கிளிப்பர் சர்க்யூட்டில் நம்ம கட் பண்ணிவிடுவோம், அதை வந்து கிளிப் பண்ணி கட் பண்ணிவிடுவோம். இது கிளிப் பண்ணுவது இல்லைங்க, ஷிஃப்ட் பண்ணுறது. அதாவது நெகட்டிவில் இருக்கக்கூடிய வேவ் ஃபார்மையும் பாசிட்டிவ்லேயே கொண்டு போயிடுறது. இது சில இடங்களில் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு டிரான்சிஸ்டரில் சிக்னல் கொடுக்கும் பொழுது பேஸில் பாசிட்டிவ் தான் கொடுக்கணும். அந்த பீரியடில் இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா, இந்த மாதிரி இதே போல் கிளாம்பர் சர்க்யூட் பயன்படுத்தணும்னா எளிதாக பாசிட்டிவ் சிக்னலை நம்ம முழு வேவ் ஃபார்முக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பாசிட்டிவ் கிளாம்பர்னு சொல்கிறது. ஏன்னா இது பாசிட்டிவ் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறதுனால. இதுவே நெகட்டிவ் சைடு ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் கிளாம்பர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து இப்போ இதில் வந்து எவ்வித வோல்ட்டும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் கிளாம்பரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் கரெக்டாக அதோட வேவ் ஃபார்ம் வந்து ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஜீரோலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்கு. நமக்கு இந்த ஜீரோவில் இருக்கும்போது ஒரு 0.7 வோல்ட் மைனஸில் வருதுங்கிறத பார்க்குறோம். இது நமக்கு 0.7 வோல்ட் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த டயோடுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு சிறிய பவர் சப்ளை கொடுத்துடலாம். இதை போல் ஒரு பவர் சப்ளை கொடுத்தீங்க, ஒரு 3 வோல்ட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, 3 வோல்ட்டு அப்படியே 3 வோல்ட்டு இந்த டயோடு ஃபார்வர்டு பயாஸுங்கிறதுனால 3 வோல்ட் அப்படியே வந்துடும். இதில் இருக்கக்கூடிய வேவ்ஃபார்ம் அப்படியே 3 வோல்ட்டுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகிடும். பாசிட்டிவ் 3 வோல்ட்டுக்கு மேலே அந்த சைன் வேவ் ஃபார்ம் இப்படி ஷிஃப்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, இதுலேயும் முதல் வேவ் ஃபார்ம் நமக்கு எந்த வித மாறுதலும் இருக்காது. காரணம் நான் சொன்னேன், இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணுவதற்காக ஒரு சைக்கிளை மட்டும் அது எடுத்துக்கொள்ளும். அதற்கப்புறம் முழு வேவ் ஃபார்மையும் இதே போல் ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும். இது வந்து பாசிட்டிவ் கிளாம்பர் வித் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வோல்டேஜ் கொடுக்குறோம், பயாஸ் வோல்டேஜ், ஒரு டிசி வோல்டேஜ் இதில் அப்ளை பண்ணுறோம். இது கிளிப்பரில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பயாஸ் கொடுத்து நம்ம பார்த்தோம். அதே மெத்தட் தான். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் லெவல் ஷிஃப்டிங் சர்க்யூட் சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் இது பயன்படுதுங்க. வோல்டேஜ்லேயும் பவர் சப்ளைலையும் பயன்படுது, சிக்னல்லையும் பயன்படுது. அதனால் எங்கேயாவது இதே போல் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் ஒரு டயோடு அமைந்திருந்தால் அது வந்து இந்த பர்பஸ்க்காகத்தான், இந்த வேலைக்காகத்தான் அதை அமைத்திருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? அதற்காக தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்த்துட்டு வரோம். இதை மட்டும் வச்சு பயன்படுத்த முடியாது. இது வந்து ஒரு பகுதியாக, ஒரு பெரிய சர்க்யூட்டில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கும். அதை நம்ம வந்து அடையாளம் கண்டு அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ். இது நெகட்டிவ் வேணும்னா நீங்கள் நெகட்டிவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த டயோடை மட்டும் மாற்றினா போதும், நெகட்டிவ் சைக்கிள் வந்துடும். பாருங்கள், இப்போ நெகட்டிவ் சைக்கிள் பார்த்தா நெகட்டிவ் சிக்னலை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சைக்கிளை பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவில் வந்துடும். எப்படி ஃபார்வர்டில் இருக்கும் நெகட்டிவ், இதில் ஒன்றும் இல்லை, டயோடை மட்டும் ரிவர்ஸ் போட்டால் போதும். கெப்பாசிட்டர் ஒன்றும் செய்ய வேண்டாம், டயோடை மட்டும் ரிவர்ஸ் பொலாரிட்டியில் போட்டால் போதும். இதர் போல் நமக்கு இருக்கக்கூடிய சைக்கிளை அப்படியே நெகட்டிவ் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு இடத்துல நீங்கள் நெகட்டிவில் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை போல் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதுலேயும் 0.7 வோல்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஆக்டிவ் கிளாம்பர்னு சொல்லுவாங்க, ஆக்டிவ் கிளாம்பர் கொண்டு வர போகிறோம். அதற்கு ஓபி ஆம்ப்ளிஃபையர் 741 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரை உபயோகப்படுத்திக்குவாங்க. அது இதை போல் அமைத்திருப்பாங்க. இதில் டயோடு நார்மல் டயோடு தாங்க, ஐடியல் டயோடு. இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்வெர்ட்டிங் சைடு, நான் இன்வெர்ட்டிங் சைடு வந்து ஒரு 3 வோல்ட் இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம 3 வோல்ட் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா கொடுத்துக்கலாம். பயாஸ் வோல்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக கூட கொடுத்துக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை வந்து இந்த போல் அமைத்தோம்னா அந்த 0.7 வோல்ட் டிஃப்ரென்ஸ் வந்தது இல்லைங்களா, அது வராது. இதற்கு வெறும் டயோடை மட்டும் பயன்படுத்தும் போதே நமக்கு கிளாம்பர் சர்க்யூட் கிடச்சிரும். ஆனால் அதில் ஒரு 0.7 வோல்ட் நமக்கு அதர் சைடில் நமக்கு இருக்குது. அந்த குறைபாடை தவிர்க்கிறதுக்காக இந்த ஓபி ஆம்பிளிஃபையர் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கம்பேரேட்டர் கிடையாதுங்க. இது ஓபி ஆம்பிளிஃபையர் எதற்காகனா கிளாம்பர் சர்க்யூட்டு, அதோட ஷிஃப்டர் சர்க்யூட்டுன்னு சொல்லிக்கலாம், லெவல் ஷிஃப்டிங் சர்க்யூட்னு சொல்லலாம். இதோட அமைப்பு அதே போல் தான் இருக்கும். ஆனால் இந்த 0.7 வோல்ட் டிஃப்ரென்ஸ் நான் காமிச்சல் இந்த கீழே அது இருக்காது. புரியுதுங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது, இதை போல் அமைந்திருக்கும். இது பயாஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா பயாஸ் இல்லைன்னா இது நேரம் ஜீரோலேருந்தே இந்த வேவ் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுல? இப்போ எளிதாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாம்பர் சர்க்யூட் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக்ஸு படித்து அது சர்க்யூட்டை புரிந்து கொள்ளணும்னா இது தேவை அது தேவையில்லைன்னு இல்லைங்க. அதில் உள்ள அடிப்படை விளக்கங்களை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் முழு சர்க்யூட்டும் உங்களுக்கு எளிதாக அது புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் தான் நீங்கள் சர்க்யூட்டை ட்ரபிள் ஷூட்டுக்கு எளிதாக இருக்கும்.
ஓகேங்களா. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் ரொம்ப சிம்பிளான பாகங்கள், மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணக்கூடிய பாகங்கள் தான். இது எதற்காக பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது தெரியணும். புரியுதுல? ஓகேங்க. இது எங்கே பயன்படுத்துகிறாங்க? அந்த நண்பர் கேட்டிருந்தார், இது சார் இதை எல்லாம் சொல்லித்தரீங்க நல்லா இருக்குது, பட் அது எங்கே பயன்படுத்துகிறீங்க? நான் முன்னாடி சொன்னேன், கிளிப்பர் சர்க்யூட் எங்கே ரெகுலேட்டரில் பயன்படுத்துகிறாங்க. திருப்பி நம்ம SMPS பார்க்கும்பொழுது கிளிப்பர் சர்க்யூட்டை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கிளாம்பர் சர்க்யூட் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து மைக்ரோவேவ் சர்க்யூட்டை பார்க்கும்பொழுது இதே கிளாம்பர் சர்க்யூட் நம்ம பயன்படுத்தும். இதில் பாருங்கள், இந்த அவுட்புட் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அவுட்புட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டயோடு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கிளாம்பர் சர்க்யூட் தாங்க. வரக்கூடிய வேவ்ஃபார்மை ஒரே சைடில் நமக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு சைடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால பீக் டு பீக் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைனஸ் வோல்ட்டும் ப்ளஸ் வோல்ட்டாக போகிறதுனால மொத்த வோல்ட்டும் டபுளரை போல் வேலை செய்யும். அப்போ ஒரே ஒரு கிளாம்பர் சர்க்யூட்டை வந்து டபுளராகவும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ புரியுதுங்களா? பாசிட்டிவில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணுவது மூலியமாக அதனோட டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பீக் டு பீக் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடும். புரியுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு டபுளர் சர்க்யூட்டாக நம்ம பயன்படுத்துவதற்கு கூட பயன்படுத்திக்கிறோம். கிளாம்பர் சர்க்யூட்டை டபுளர் சர்க்யூட்டாக கூட பயன்படுத்தியிருக்கோம். இந்த சர்க்யூட்டை பற்றி மைக்ரோவேவ் சர்க்யூட்டில் நம்ம பார்த்தோம் தெளிவாக. அதில் அமைந்திருக்கக்கூடியது கிளாம்பர் சர்க்யூட் தாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ எளிதாக புரிந்திருக்கும் எங்கே பயன்படுத்துகிறோங்கிறத. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம சாப்பர் சர்க்யூட்டை பற்றி பார்க்கலாம். இன்னும் சிறிய சிறிய சர்க்யூட், பவர் சப்ளை சர்க்யூட் போர்ட்ஸை நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துகிறோம். அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.